பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். அவுட். புருஷனை பொண்டாட்டி இந்த தட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு போங்க, போய் காசு கேளுங்க தெருவில் நின்னு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போன்னு சொன்னா போயிடணும், புரியுதா? நான் யாருன்னு தெரியுமா? என் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? ஏதோ என் தம்பி லைட்டா ஏமாந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்களும் நானும் சமமாயிடுவோமா? நீங்களாம் சீர்வரிசை கொண்டு வர அளவுக்கு வளர்ந்துட்டீங்கல்ல? ஏங்க, இப்ப என் தங்கச்சி உங்க வீட்டு பொண்ணுங்க, இப்படிலாம் பேசாதீங்க. பின்ன எப்படி பேசணும்? எப்படி பேச சொல்றீங்க? நல்ல பணக்கார குடும்பத்துல எவனையாவது வளைச்சு போடு, நாமளும் அந்த குடும்பத்துல போய் சேர்ந்து ஒட்டிக்கலாம். உழைக்காம உட்காந்து சோறு திங்கலான்னு ட்ரைனிங் கொடுத்து அமுச்சு வச்சிருக்கீங்கல்ல உங்க தங்கச்சிய, அப்படிதானே? அப்புறம் உங்க வீட்டு பொண்ணு அது இதுன்னு டயலாக் நான்சென்ஸ். நீங்க செய்யற வேலைக்கெல்லாம் என்ன பேர்னு தெரியுமா? மாமா. இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. நாகு, நீ சும்மா இரு. இத பாருங்க, நீங்க தப்பா பேசுறீங்க. அப்படி யாராவது பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களா? என் தங்கச்சியால உங்க குடும்பத்துக்கு எந்த களங்கமும் எந்த காலத்திலயும் வராது, இது சத்தியம். ஆமாமா, உங்க சத்தியத்தையும் இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட்டையும் தான் இங்க எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அவ உள்ள வந்ததும் நீங்கெல்லாம் இப்படி எனக்கு சரிசமமா நின்னு பேசுறதை விடவா எங்க குடும்பத்துக்கு களங்கம் வந்துற போது? எங்களை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. எங்களுக்கு இங்க வந்து ஒட்டிக்கணும்னு எந்த எண்ணமும் இல்ல. அப்படி நாங்க எந்த காலத்திலயும் வரவும் மாட்டோம். ஓ, இப்படி ஒரு நினைப்பு வேற ஐயாக்கு இருக்கா? இதோ பார், எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். டிவோர்ஸ் பேப்பர் எல்லாமே ரெடியா இருக்கு. கையெழுத்து போட்டுட்டு ஓடுன்னு சொல்லி உன் அண்ணன் காவடி தங்கச்சி கிட்ட நான் சொல்லியிருக்கேன். உன் தங்கச்சி நான் தான் விஜய் பொண்டாட்டி, நான் இங்க ராணின்னு திமிரு புடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. ஆடுற மேடை உடைஞ்சா ஆடுற கால் உடையும். அவ பாவங்க, அவளை நல்லா பாத்துக்குங்க. ஓ, பிளடி சென்டிமெண்ட்ஸ். இங்க பார், என் தம்பியை ஏமாத்தின மாதிரி இந்த ராஜேஸ்வரி எல்லாம் ஏமாத்த முடியாது. மரியாதையா இந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ண 5 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள இடத்த காலி பண்ண. செக்யூரிட்டி, 6வது நிமிஷம் இதுங்க ரெண்டும் இங்க நின்னுதுங்கன்னா நாயை அவுத்து விட்டுரு, புரியுதா? என்னம்மா, என்ன பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எங்களுக்கும் பேச தெரியும். நீங்க பண்ணது மட்டும் விஜய் தம்பிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உங்களை உண்டில பண்ணிடுவார், பாத்துக்கோங்க. அடேங்கப்பா, அதானே உன் வாய் சும்மா கிடக்காதுன்னு தான் எனக்கு தெரியுமே. அன்னைக்கு என்ன பேச்சு பேசுன? என்னமோ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னியே. போ போ, போய் கம்ப்ளைண்ட் கொடு. எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடு. போய் கேஸ் கொடுத்தீங்கன்னு குடும்பத்தோட உள்ள தூக்கி வச்சிருவேன், பாத்துக்கோங்க. ஏங்க, நாம எதுக்கு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம்? நாம விஜய் தம்பி கிட்ட பேசிக்குவோம். நானாச்சும் தட்டை தான் தட்டி விட்டேன். அவனா இருந்தா உங்க 2 பேரையும் அடிச்சு துரத்திருப்பான். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், அவன் கண்ணுல பற்றாதீங்க. ரத்த காயத்தோட அப்புறமா தவழ்ந்து தான் நீங்க போக வேண்டியதா இருக்கும். கோவத்துல வார்த்தையை விடாதீங்க, நாங்க போறோங்க. ஆனா எங்க பொண்ணை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதுங்க. அப்படியே பாசமலர் படம் ஓட்டுறியா நீ? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க உன் தங்கச்சி எப்படி இருக்கா தெரியுமா? எங்க வீட்டு சேர் இருக்குல்ல, அந்த சேரு, சோஃபா, டேபிள் சேர்லாம் இருக்குல்ல, அப்படி ஒரு மூலையில வேணா கெடன்னு சொல்லிதான் என் தம்பி அவளை உள்ளேயே விட்டுருக்கான். ஜடம் தெரியுமா? ஜடம். அப்படிதான் அவ இருக்கா. அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஏதோ இந்த பக்கம் இந்த மாதிரி எல்லாம் வரிசையை கொண்டு வராம எங்க வந்து நிக்காம மரியாதையா போங்க. என்ன சொல்றது புரியுதா? இந்த திசையில தலை வச்சு படுக்காம ஓடி போயிடுங்க. ஐயோ, என்னென்னமோ சொல்றாங்களே. என் தங்கச்சி சோஃபா கட்டில் மாதிரி ஜடமா? நகு, எனக்கு ஒரே படபடன்னு இருக்குமா. ஏங்க, இந்த அம்மா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுது. விஜய் தம்பிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் மல்லிய நல்லா பாத்துக்குவாரு. ஏய், அவன் இப்போ நீங்க மிளகா அரைச்ச விஜய் எல்லாம் கிடையாது. இந்த ராஜேஸ்வரியோட தம்பி விஜய். யாரை எங்க வைக்கணும்னு
தகுதி தராதரம் பாக்குற அளவுக்கு அவனுக்கு இப்பதான் கண்ணு திறந்திருக்கு. அது இந்த ராஜேஸ்வரியால தான் நடந்திருக்கு. இனிமே என் தொங்கச்சியை பார்க்க வரேன், தகரத்தை பார்க்க வரேன்னு இந்த பக்கமே வரக்கூடாது. புரியுதா? ஏய், அங்க என்ன பார்வை? ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. இன்னும் ஒரே மாசம்தான். இல்ல 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 இல்ல, அது கூட ஜாஸ்தி. டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு 20 நாள்ல உன் தங்கச்சி உன் வீட்டுக்கே வந்துருவா. நீ அவளை வீட்டுல வச்சுக்கிட்டு பத்திரமா தினைக்கும் அவளை பாத்துக்கிட்டே இருக்கலாம். வாழா வெட்டியா வந்து நிக்கிற உன் தங்கச்சிக்கு என்னென்ன சீர் செய்யணுமோ வரிசை செய்யணுமோ எல்லாத்தையும் பொறுமையா ஆசை தீர செஞ்சு பாரு. சரியா? இப்ப கிளம்பு. திரும்பி வராத. வந்தேன்னு வச்சுக்கோ, நாய்கிட்ட கடி வாங்குற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அவளை விரட்டின பாவம் உங்களுக்கு வேண்டாங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். யோ, What the hell? How dare you touch me? முதல்ல இங்க இருந்து போ. போ முதல்ல. போ. வா வெண்பா. என்னங்க? ஐயோ அண்ணா, அண்ணி என்னென்ன ஆச்சு? மல்லி, பாரு மல்லி, உங்க அண்ணன் உன்னை பாக்குறதுக்காக ஆசாசியா சீர்சனத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்தா உள்ள விடாம அவமானப்படுத்தி தள்ளி விடுறாங்க. ஐயோ அண்ணன், நீ அழாதண்ண. நீ கண் கலங்க கூடாது. எனக்காக நீ அழவே கூடாதுன்னு. அண்ணே வாண்ணே, நீங்களாம் மனுஷ ஜென்மம் தானாங்க? என் அண்ணன் எனக்கு அம்மா மாதிரி. வீடு தேடி வந்தவங்கள இப்படிதான் வெளியே வச்சு அவமானப்படுத்துவீங்களா? ஹேய், கை இறக்கு. இறக்கு இறக்கு. கை தாழ்ந்து மட்டும்தான் இருக்கணும். மேல ஏறுச்சுன்னு வச்சுக்கோ, கை இருக்காது பாத்துக்கோ. வார்த்தையை அளந்து பேசுங்க. எனக்கும் பேச தெரியும். எதுக்காக என் அண்ணனை அவமானப்படுத்தினீங்க? அவரு என்னோட அண்ணன். காசு இல்லைன்னா அவமானப்படுத்துறத ஒருத்தர் பொறுத்துக்கணுமா? காசு இல்லைன்னா காசு மட்டும் தாங்க இருக்காது, தன்மானம் இருக்கும்ல. என் அண்ணன் அந்த தன்மானத்தையே எனக்காக விட்டு கொடுத்து நீங்க தள்ளி விட்டதுல என் காலடியில விழ பார்த்தாரு. பாத்தீங்கல்ல? உங்க தம்பிக்காக நீங்க எதுவுமே விட்டு கொடுக்கல. ஆனா என் மேல வச்ச பாசத்துக்காக எங்க அண்ணன் அவர் தன்மானத்தையே விட்டு கொடுத்திருக்காரு. நான் அவருக்கு அதை திருப்பி கொடுக்கணும். அதுக்கு நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேளுங்க. கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. என்னன்னா என்ன சொன்ன? மன்னிப்பா? யாரு யார்கிட்டடி கேட்கணும்? இந்த வீட்ல நீயே ஒரு மனுஷி கிடையாது, அப்புறம் இவங்க மட்டும் வந்து போற மனுஷங்களாயிடுவாங்களா? இவன் என்னன்னு சொல்லி கூப்பிட்டான் தெரியுமா? சம்மந்தியா. ஒரு ஒண்ணும் இல்லாதவன் என்ன சம்மந்தின்னு கூப்பிடுறான். யார பார்த்து ஒண்ணும் இல்லாதவன்னு சொன்னீங்க? ஏய், வாய மூடு. காலையில சாப்பாடு இல்லைன்னு துரத்தி விட்ட ஒருத்தனை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டல்ல? அத்தா, அம்மா திட்டாதீங்க அத்தா, ப்ளீஸ் அத்தா. பாரு, எல்லாரும் ஒன்னா இப்ப கூட்டம் சேர்ந்துட்டீங்களா? இதோ பாரு, அவ ஏன் ரத்தம். அவளையும் வசியம் பண்ணிட்ட பத்தியா? இப்ப புரியுதுடி உன் பிளான். நீதான் இங்க டேரா போட சொல்லி உங்க நொண்ணனை வர சொன்னியா? சொல்லிருப்ப. இங்க பாருங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்ற கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஒண்ணு இல்லாதவனுக்கு தான் இந்த வீட்ல சோறு போட முடியும். அந்த கோட்டாவும் காலையிலே முடிஞ்சிருச்சு. இனிமே நாளைக்கு தான் உங்களுக்கு எல்லாம் சோறு. போயிட்டு நாளைக்கு வர சொல்ல அவங்கள. இன்னொரு வார்த்தை தப்பா வந்துச்சு, அந்த நாக்கு. தப்பா வந்தா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? வெட்டிருவியா? வெற்றி பாப்போம். அப்புறம் எப்படி நீ இந்த வீட்ல வாழ்றன்னு நானும் பாத்துடுறேன். மல்லி, பெரியவங்களை என்னமா பேசிட்டு இருக்க? இனிமே அவங்க தாமா உனக்கு எல்லாமே. நாங்க ஃபோன் பண்ணாம வந்தது எங்க தப்பு தான். இங்க பாரு செக்யூரிட்டி, இந்த ஒண்ணு இல்லாத கும்பல உள்ள விட்ட உனக்கு இங்க வேலை கிடையாது சொல்லிட்டேன். சரிங்கம்மா. வெண்பா, நீ என்ன உள்ள வரியா என்ன? உன் டேடா உன்னை இப்படி பார்த்தானா டென்ஷன் ஆயிடுவான். சீக்கிரம் வா. தல்றி. உள்ள போமா. உன் கடைசி காலம் வரைக்கும் இதாமா உன் வீடு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்லம்மா? நல்ல பேரை வாங்கிட்டு இருமா. எப்பயாவது போன்ல பேசு. பாப்பா, அம்மா நல்லபடியா பாத்துக்குமா. நாங்க போறோமா? அண்ணா
மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.